நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி இன்னைக்கு நாம கண்டென்ட்டா நிறைய பேசுறோம். ஆனா ரசூலுல்லா பொலிட்டிக்கலா ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நிதர்சனமாக லைவ்ல அப்படியே வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. அந்த பார்ட்டை நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதே இல்லை. ஆனா நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கையை நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போகும்போது இன்னைக்கு மக்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த எளிமையான ஒரு வலிமையான தலைவராக அவங்க ரசூலுல்லாவை பாக்குறாங்க. அதன் மூலமாக இன்ஸ்பயர் ஆகி ரசூலுல்லா பத்தின ஒரு நல்லெண்ணம் அவர்களுக்கு ஏற்படுது. உதாரணத்துக்கு நான் ஒரு சம்பவம் குறிப்பிடுறேன். உமர் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்படி போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்ச மரத்தினுடைய ஒரு பாயில படுத்துட்டு இருக்காங்க. அந்த பாயினுடைய சுவடுகள் அவருடைய முதுகுல பதிஞ்சிருக்கு. அவருடைய தலையணை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஈச்ச மரத்தினுடைய இலைகளை நிரப்பப்பட்ட ஒரு தோளாலான தலையணையை அவங்க பயன்படுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அறையில 1-2 தோல் உரைகளும் ஒரு மூலையில கொஞ்சோண்டு கோதுமையும் மட்டும்தான். இந்த காட்சியை பார்த்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் கண் கலங்கி அழுகுறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுவுறதை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் உமரை அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு உமர் அவர்கள், என்னால எப்படி அழாம இருக்க முடியும், உங்களுடைய அறையில இருக்கக்கூடிய பொருட்களை நான் சுத்தி பார்க்கறேன். நீங்க ஒரு ஈச்ச மரத்து பாயில படுத்துட்டு இருக்கீங்க, அதனுடைய சுவடுகள் உங்களுடைய முதுகுல பதிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் கைசரும் கிஸ்ராவும் அங்க வளமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த வளமான வாழ்க்கையை நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி அழுகுறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த ஒரு ரிப்ளை இருக்கு பாத்தீங்களா, அதுல நம்ம எல்லாருக்குமே ஒரு படிப்பினை இருக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அவர்கள் உலகை பெற்றுக்கொள்ளட்டும், நாம் மறுமையை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மறுமையை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது எளிமையை கொண்டும் ஒழுக்கத்தை கொண்டும் மட்டும்தான் நம்மளால அனுபவிக்க முடியும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திட்டு போனாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில நிறைய இருக்குங்க. அதையெல்லாம் மக்கள் மத்தியில கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். அதே போல தாவா செய்யக்கூடிய சகோதரர்கள் ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிதான் வாழ்ந்துட்டு போனாங்க. மக்கள் அவங்கள ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ணக்கூடிய நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஒரு இறை தூதரே அப்படி இருக்கும்போது 1450 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த நாம அந்த இறை தூதரனுடைய பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு லக்ஸரியான லைஃபை வாழணும் அப்படிங்கறத ஒரு அளவுகளா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, நாம என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய மனிதர்களா இருக்கிறோம். சோ நம்ம மீது 2 பொறுப்புகள் இருக்கு. ஒன்னு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மாதிரியான சம்பவங்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். அதே போல அவர்கள் வாழ்ந்த அந்த லைஃப் ஸ்டைலை முடிஞ்ச அளவுக்கு நாமளும் எளிமையாகவும் ஒழுக்கமாகவும் வாழவும் கத்துக்கணும்.